7,616 கோடி ரூபாய் அமெரிக்கா சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் 11,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளது என்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஏன் உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களே 908 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளது அரசு. இப்படி உங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கிலே அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளது நீதிமன்றங்கள் வாயிலாக சுற்றி வருகிறது. இதை தெரியாதா இந்த மக்களுக்கு? 7,000 கோடி ரூபாய் இங்கேயே பெற்றிருக்கலாமே. உங்கள் அரசியல் தலைவர்களையும் அனைத்து சொத்துக்களையும் நீங்கள் கொடுக்க சொன்னாலே போதுமே. மக்கள் சேவை செய்வதற்கு தானே இவர்கள் எல்லாம் அரசுக்கு வந்திருக்கிறார்கள். அதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் பறிமுதல் செய்தாலே போதுமே. 7,000 என்ன, 50,000 கோடி ரூபாய் கூட எடுத்து விடலாமே. இதற்காக அமெரிக்கா செல்ல வேண்டுமா? பாவம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? இதை எப்படி மறந்து விட்டீர்கள் முதலமைச்சர் அவர்களே? உண்மையாக நீங்கள் கொண்டு வந்த பணம் இதுவரை துபாய் சென்று ஜப்பான் சென்று கொண்டு வந்ததை போலத்தானா?